என் அருமையான சகோதர சகோதரிகளை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்கிற கவனமாக கேளுங்க. இன்றைக்கி ஒரு 2 நண்பர்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக அவங்க பழகிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு சொல்லி ஒரு நண்பர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறாரு, ஒரு நண்பர் ரட்சிக்கப்படலை. அவர் ஒரு அந்நிய மார்க்கத்தில் இருக்கிறாரு. இந்த சகோதரர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறாரு. அப்போது அந்த நண்பருடைய ஸ்டேட்டஸ் மேலே போகுது. ஒருத்தருது இயேசுவை நம்பனுடைய ஸ்டேட்டஸ் அந்த அளவுக்கு அப்படியே இருக்குது, ஒரு லெவலில் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த ரொம்ப நாள் பழகின நண்பரோட ஒரு சில மாதங்கள் கழித்து பேசும்போது அவர் சொல்கிறாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகவும் மனசு உடைஞ்சு போகுது அந்த நண்பருடைய மனசு. அவர் வேதனையோடு இருக்கார். ஏன் அவர் அப்படி சொன்னார்னா, அவருடைய ஃப்ரெண்டு இவர் நிறைய நாள் ஃபாஸ்டிங் எல்லாம் போட்டு இந்த இந்த நண்பர் ஒரு நண்பர் இயேசுவை நம்பின நண்பர் ரொம்ப ஃபாஸ்டிங் எல்லாம் போட்டு மெலிஞ்சு போய் சோர்ந்து போய் ஒரு மாதிரி இருந்தார். அப்போ தான் அவருக்கு ரொம்ப வேதனையில் ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போகிறார். போகும்போது அங்கே ஒரு சின்ன பையன், அவனுடைய பேர் சரவணா என்று சொல்லி, அந்த பையன் சொல்கிறான், அங்கிள் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே, நீங்கள் எல்லாமே எனக்கு வருத்தமாக இருக்குது, எப்போவுமே நீங்கள் எனக்கு ஜீசஸை பற்றி சொல்லுவீங்களே, உங்களை பார்க்காம வருத்தமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ தான் இந்த நண்பர் அழ ஆரம்பிக்கிறார். இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இல்லையே, இவ்வளோ வருஷம் பழகினது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. சங்கீதம் 27:10 படித்து பாருங்கள். பைபிள் சொல்லுது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்னு சொல்லி. உங்களை கூட யாராவது இப்படி கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும், உங்களுடைய அன்பினாலே அபிஷேகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.